பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பக்தி கிளிட்ஸ் மூலமாக 3 கிரகங்களுடைய பெயர்ச்சியை இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வந்தாலும் கூட 3 பெயர்ச்சியுடைய முழுமையான பலன்களை பெற முடியாத ஒரு காலகட்டம். என்ன செய்வது என்று கலங்கி நின்ற பொழுதுதான், அதாவது மழை பெய்து விட்டது, நனைவதற்கு முன் குடை கிடைப்பது போல, பசிக்கிறது கண்முன் உணவு இருப்பது போல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான் செவ்வாய். செவ்வாயை பொறுத்தவரை வருவாய். என்னுடைய மற்ற கிரகங்கள் தர முடியாததை நம்முடைய கனவுகளை மெய்ப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி செவ்வாய் பயிற்சி. மற்ற கிரகங்கள் நீண்ட கால பயிற்சியாக இருந்தாலும் கூட குறுகிய கால பயிற்சி இருந்தால் செவ்வாய் பயிற்சி. அது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்க போறோம். குறிப்பா பார்க்க போனீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய எந்த விதமான ஒரு நல்ல பலனும் பெற முடியாமல் கலங்கி நின்ற ஒரு காலகட்டம். அதே நேரம் குரு பகவானுடைய பயிற்சி சமீபத்தில் நடந்தது. குருவினுடைய பார்வை என்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வை உண்டு. அந்த வகையில குருவுக்கு 5, 7, 9 இப்ப பாத்தீங்கன்னா கடகத்திலிருந்து அவர் பார்க்கின்றார். 1, 2, 3, 4, 5, 6 7ஆம் பார்வை. குரு தன்னுடைய பார்வையை முன்னோக்கி நகர்த்தி விட்டார். அதே செவ்வாயினுடைய பார்வை எடுத்து பார்த்தீங்கன்னா 4, 7, 8 அந்த வகையை பார்க்கும்போது ரிஷபத்திலிருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 விருச்சிகத்தை பார்க்கிறார். எந்த கிரகங்களையும் பார்வையும் இல்லாத ஒரு தத்தளித்து தவிக்கின்ற ஒரு நிலைதான் தனுசு ராசிக்கு. அதே நேரத்துல சனி பகவானுடைய பாதிப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அர்த்தாசிரம சனி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனத்துல பார்க்கலாம். எந்த கிரகமும் நன்மை செய்வதற்கு தயங்குகின்ற ஒரு காலகட்டமாக போன ஒரு காலகட்டம் தான். அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு அர்த்தாசிரம சனியாக இருக்கின்றது. செவ்வாய் பகவானுடைய பார்வையோ குரு பகவானுடைய பார்வையோ பெற முடியாத ஒரு காலகட்டத்துல தனுசு ராசி. கவலையே பட வேண்டாம். எந்த கிரகம் கைவிட்டாலும் கூட 3 நிகழ்வுகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பலம், அந்த பலம் என்று சொல்லுவார்கள். தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம் 3 பலமும் இல்லாத ஒரு காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல யார் உதவி செய்வார்கள் என்று பார்ப்போமானால் ஒரு அற்புதமான கிரகங்க, அருமையான கிரகம் இந்த செவ்வாய் பயிற்சியில தனுசு ராசிக்கு உதவுமா என்பதை இப்ப நம்ம பார்த்தோம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தனுசுவை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு கிரகத்தினுடைய இயல்பை வைத்தே முழுமையாக பலனை சொல்ல முடியாது. மற்ற கிரகங்கள் ஒரு கிரகம் கொடுக்கலாம், இன்னொரு கிரகம் அதை தடுக்கலாம், கொடுத்து தடுத்தாலும் கூட இன்னொரு கிரகம் நமக்கு உதவி செய்யலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது மேஷத்திலிருந்து ரிஷபம் மாறிய தனுசு ஜூன் மாசம் 21ஆம் தேதி நாளில பாத்தீங்கன்னா அர்த்தாசிரம சனி. குடும்பத்துல குழப்பங்கள் அகலும். காரணம் அர்த்தாசிரம சரியாக இருந்தாலும் கூட குடும்பத்தில் எழுந்த குழப்பங்களை நீக்குகிற ஒரு தன்மையும் சனி பகவான் தருவார். கவலைப்பட வேண்டாம். 3ல பாத்தீங்கன்னா யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு மன தைரியத்தை கொடுப்பார். இது ஒன்றுதாங்க. இதைத்தான் சொல்ல வருகிறேன். அசுர கிரகமாக இருந்தாலும் கூட ராகு யோககாரகனை பொறுத்தவரை சொல்லணும்னா ராகு தான். ராகு ஒருவனே இந்த செவ்வாய் பயிற்சியில முழுமையான நற்பலனை கொடுக்கக்கூடியவர். ஆனா அதே நேரத்துல கவனமா இருக்கும். அதீத ஆசையின் காரணமாக மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி நகர்ந்து விடும். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, குடும்ப சொத்து சுகம் அத்தனையும் படிப்படியாக கிடைப்பதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணரலாம். 3ல ராகு மன தைரியத்தை கொடுப்பார்னு சொன்னீங்களவா, தைரியத்தை மட்டுமல்ல, நம்பிக்கையை மட்டுமல்ல, பொன்னையும் பொருளையும் அள்ளி கொடுக்கின்ற ஒரு காலமாகத்தான் அமைகிறது. நிதானமாக பொறுமையாக செயல்பட்டாலே போதும். சுகஸ்தானத்துல சனி பகவான், அசிரமத்துல பாத்தீங்கன்னா குருவும் சுக்கிரனும் சஞ்சரிப்புனால மன உறுதி, அதே நேரத்துல சிக்கனமாக செலவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். தொழில் ரீதியாக குடும்பத்தை பிரிந்து இருக்கின்ற ஒரு காலகட்டம். இதுவும் எச்சரிக்கை அவசியம். பேசும்போது சரி, நம்மளுடைய செயல்பாடுகளையும் சரி, மிக மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். எப்போ நிம்மதியா இருக்கலாம்? கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்விட்டார், கொஞ்சம் அனுசரித்து போய்விட்டார், புத்தி சாதுரியத்துடன் நடந்து கொண்டால், அதே நேரம் நல்ல தசா புக்தி நடக்குமானால் கவலையே பட வேண்டாம். ஒரு நல்ல சந்தர்ப்பம். எந்த கிரகங்கள் நம்ம நன்மை செய்ய தயங்கினாலும் கூட யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு யோக பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகின்றது. பிரச்சனைகளை தலையிடுவது மிக மிக ஜாக்கிரதையா இருக்கும். நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று இருப்பது சிறப்பு. அதே நேரம் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். எப்போ பார்த்தீங்கன்னா தன் வேலையில மட்டுமே கவனமாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அது தலையோடு வந்தது தலைப்பையோடு போச்சே என்ற ஒரு நினைதான். ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு கிரகம்
ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா, ராகு சாதகமா இருப்பதனால பிள்ளைகளால் இருந்து வந்த தொல்லைகள் அகலும். மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் நான் சொன்னேன் அல்லவா? செவ்வாய் பயிற்சியாக இருந்தாலும் கூட ராகு ஒருவனே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில தனுசு ராசிக்கு முழுமையான நற்பலனை தரப்போகின்றார். ராகுவை பொறுத்தவரைக்கும் அவருடைய நற்பலனை பெறணும்னா தெய்வ பலன் தான். அதாவது அருகிலுடைய துர்க்கையினுடைய ஆலயம் சென்று தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களாயினும் பெண்களாயும் ராகு காலத்துல துர்க்கை வழிபாடு செய்வதும், ராகு காலத்துல பிரத்யேகரா தேவி வழிபாடு செய்வதும், ராகு காலத்துல பாத்தீங்கன்னா சரபேஸ்வருடைய வழிபாடும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்கு தரும்.